நானும் காலையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறேன். எழுந்திருச்சா துணி துவைச்ச, எங்கே வெளியே போயிட்டு வந்த, வந்ததும் துவைச்ச துணியா மடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். மணி என்ன ஆகுது? 1 ஆகுது. சமைக்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? எனக்கு ஐடியாவே இல்ல. என்னது ஐடியா இல்லையா? பின்ன எப்படி சாப்பிடுறது? ஏன் இந்த வீட்ல நான் மட்டும் தான் பொம்பளையா? இல்ல நான் மட்டும் தான் சமைக்கணுமா? இல்ல நான் சமைச்சு போட்டு சாப்பிட்டு தான் நீங்க இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்களா? எனக்கு மதிப்பில்லாத வீட்ல நான் படுத்த படுக்கையை கூட மடிச்சு வைக்க மாட்டேன். இத பாரு, நீ எங்க சுத்த எங்க வரன்னு தெரியுது. தேவையில்லாம பேசாத. குடும்பம் 2 ஆயிடும். 2 ஆனாலும் 4 ஆனாலும் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. நானும் மத்தவங்கள மாதிரி ஒரு முடிவோட தான் இருக்கேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து அம்மா வராங்களே, என்ன நடக்க போகுதோ? எப்பா, ஏன்பா நெருப்பு இருக்கிற இடத்துக்கு வெடி மருந்தோட வரீங்க? ஐஷா, என்ன? வா போய் தோட்டத்தை சுத்தி பார்த்துட்டு வா. அதென்ன பெரிய தொங்கு தோட்டமா? சுத்தி பார்க்கிறதுக்கு நான் வர மாட்டேன். இங்க தான் இருப்பேன். வேணும்னா நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஏங்க சீக்கிரம் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. ஜாலியா ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வரலாம். என்னது? ஹோட்டல்ல போய் ஜாலியா சாப்பிட போறீங்களா? ஆமா. இது என்னங்க புது பழக்கம்? ஹோட்டல்ல போய் சாப்பிட போறாங்களாமே ஹோட்டலுக்கு? ஐஷா, சின்ன சிறுசுங்க ஆசைப்படுத்துங்க. ஒரு வாரத்துல போய் சாப்பிட்டு வரட்டுமே, விட போங்க. போங்க. ஹோட்டல்ல போய் நல்லா தின்னுபிட்டு காஞ்சது தீஞ்சது இருந்தா எடுத்துக்கிட்டு வாங்க. சரிமா, ரொம்ப சந்தோஷம். வா போலாம். அவ கூப்பிடுவா, நீ போவே. உங்க அப்பா வழி அனுப்பி வைப்பாரு. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நானு வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியலன்னா கண்ணை காதையும் பொத்தி நிக்க வேண்டியது. என்னடி ரொம்ப ஆட்டமல்ல ஆடுற? காதையும் கண்ணையும் பொத்திட்டு பேசாம இருக்கணுமா? ஆமா. இது என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் இது நடக்கவே நடக்காது. ஏய், ஒரு குடும்ப பொண்ணு வீட்டுல சமையல் பண்ணாம புருஷனை கூட்டிட்டு ஹோட்டலுக்கு போறீங்கறியே? ஏய், நீ குடும்ப பொம்பளையாடி? ஏய் ஜிலா, நான் சொல்றேன் நீ போக கூடாது. உட்காரு. சரிமா. யோ, ஏறுறியா? வெக்கமால அவங்க சொல்றாங்க உட்காருறியா? இப்ப நான் சொல்றேன், என் கூட வாயா. சரி. என்னடா சரி? நீ போய்டுவியா இல்ல போய்டுவியா? எங்க போ பார்க்கலாம். போய் காட்டுன்னு சொல்லுங்க. என்ன கல்லு மாதிரி நிக்கிறீங்க? சொல்லுங்க. எங்க போ பார்க்கலாம். எப்பா, என்னப்பா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்ன காப்பாத்துங்கப்பா. ஐஷா, இந்த ஒரு தடவை விட்டுலாமே. ஒரு தடவை தான் விஷத்தை குடிக்க முடியுமா? என் பேச்ச மீறி அவன் எங்கேயும் போக கூடாது. வேணும்னா இவ போய் நல்லா கொட்டிட்டு வரட்டும். நான் எங்க வேணாலும் கொட்டிக்கிறேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். என் பேச்சு தான் கேட்டாகணும். அது தடுக்கவோ அதுல தலையிடவோ யாருக்குமே உரிமை இல்ல. எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா உன் புருஷனை பெத்தவனா என் பேச்சு தான் அவன் கேட்கணும். நான் உங்க புள்ளைக்கு பொண்டாட்டி. இவர் ஏன் பேச்சதான் கேட்கணும். பொண்டாட்டி விட பெத்தவங்களுக்கு தான் உரிமை ஜாஸ்தி. அதனால எங்க பேச்சதான் அவன் கேட்கணும். ஓஹோ மாமா, நேத்து வந்து ஜோடி கிட்ட ஒரு நாள் அம்மா பேச்சு கேட்கணும், மறுநாள் பொண்டாட்டி பேச்சு கேட்கணும் அந்த புருஷன் சொல்லி அனுப்பல? ஆமா சொன்னேன். ஓஹோ, அதே பிரகாரம் தான் இங்கேயும் நடக்கணுமா? ஆமா. இது பூத குடும்பம். அப்படிலாம் நடக்கூடாதுன்னு கட்டேன்டா சொன்னல. உன் காதல விடுகலையாக்கும். அப்படி நடக்கலனா எனக்கு டைவர்ஸ் வேணும்னு நானும் நேத்து சொன்னேன்ல, அது உங்க காதல விழலையாக்கும். விழுந்துச்சுடி. டைவர்ஸ் கிடையாது. உன் பேச்ச கேட்கவே முடியாது. இத பாருங்க, ஒண்ணு என் பேச்சு கேட்டாகணும், இல்ல டைவர்ஸ் வேணும். ரெண்டுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சாகணும். இல்லன்னா என்னடி பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு அந்த வீர விளையாட்டுலாம் தெரியும். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவேன். அதே பார்க்கலாம்டி. பார்க்கலாம்டி. நிறுத்த மாட்டீங்களா எல்லாரும்? வீட்ல யாருங்க? பூதகம். ஏன் நிக்கிறீங்க? போய் என்னன்னு விசாரிங்க. போங்க. நீங்க என்ன கிழிக்க போறீங்க? போய் பார்க்க வேண்டியதானே. சொல்றேன்ல, போட. அது அவங்க சொல்லி தான் போடணும். அவனை ஏன்டி அடிக்கிற? அவர் ஏன் புருஷன் அடிக்க மகன்? வாயை மூடுங்க. யாரோ வந்திருக்காங்க. மானத்தை வாங்கி தொலையாத. மான பெரிய மான போடு. இவளுக்கு வந்து மான போடு. யாருங்க? என்ன சார், வீட்ல யாருன்னு கேட்டா பூதங்கன்னு சொல்றீங்க? ஆமா, நாங்க பூதங்க தான். இதுல சந்தேகமே இல்லையே. ஹலோ சார், நாங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட் எடுக்க வந்திருக்கோம். கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீங்க எந்த லிஸ்ட் வேணா எடுங்க. நான் யார் தெரியுமா? சக்கரவர்த்தி. இவங்க யார் தெரியுமா? மகாராணி, அரசன், அரசி. சார், நீங்க ராஜ குடும்பமா இருந்தாலும் வாக்காளர் அட்டை இருக்கணும். அதுதான் இந்த நாட்டோட ரூல். அப்படி இல்லன்னா நீங்க இந்த நாட்டோட குடிமகனே இல்ல சார். என்னது? ஒரு நாட்டோட இல்ல ஒரு லோகத்தோட சக்கரவர்த்தியை பார்த்து சாதாரண குடிமகன் சொல்றியா? சார், ஓட்டர்ஸ் கார்டு இல்லன்னா அப்படிதான் சார். ஆமா. எங்கள்கிட்ட ரேஷன் கார்டே கிடையாது. ஓட்டு கார்டை பத்தி பேச வந்துட்டியா? போமாப்பா. என்னது, ரேஷன் கார்டே இல்லையா? ஆமாயா, இல்ல வாங்கல. இப்ப என்ன பண்ண போற? ஏன் வாங்கல? அதான் சொன்னேன், நாங்க ராஜ பரம்பரைன்ட்டு. எங்களுக்கு எதுக்கு காரணம்? விளையாடாதீங்க சார். தயவு செஞ்சு எங்களோட ஒத்துழைங்க. இல்லனா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும். நடவடிக்கையா? எங்க பேர்லயா?
பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாரும் கத்திட்டு இருக்கீங்க? இந்த ஏரியாவுல போலி வாக்காளர் அட்டை இருக்கிறதா கேள்விப்பட்டு செக் பண்ண வந்தோம். இவங்க கிட்ட கேட்டா நாங்க ராஜ குடும்பம், நான் சக்கரவர்த்தி, அது இதுன்னு ஏதேதோ பேசி சண்டைக்கு வர்றாங்க. ஏன் தாத்தா ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? சொல்லுங்க. இல்ல மூசா, அது வந்து பேசாதீங்க தாத்தா, ரொம்ப அசிங்கமா இருக்கு. நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. எங்க தாத்தாவுக்கு கொஞ்சம் அம்னீஷியா இருக்கு, அதனாலதான் அவர் இப்படி நடந்துக்கிறாரு. என்ன சார், நாங்க இப்பதான் புதுசா இங்க குடி வந்திருக்கோம். இனிமேதான் ரேஷன் கார்டு, ஓட்டர்ஸ் கார்டு, கேஸ் கார்டெல்லாம் எடுக்கணும். நானே ஆபீஸ்க்கு வந்து எல்லா விவரத்தையும் எழுதி தரேன். நீங்க இப்ப கிளம்புங்க. சரி, நாங்க கிளம்புறோம் தம்பி, வாங்க. என்ன தாத்தா இது? இப்ப அவசியம் அவங்களுக்கு நாம பூதகுல குடும்பம் தெரிஞ்சாகணுமா? ஐயோ அப்படி இல்லப்பா, மாமியார் மருமக சண்டையில் நான் டென்ஷன் ஆயிட்டேனா? என்ன மாமியார் மருமக சண்டை? ச்சே, ஊர்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற நமக்கு நம்ம குடும்பத்திலே ஒரு சண்டையா? அது இல்ல மூசா, விளையாட்டா ஆரம்பிச்சது வேலையா? என்ன விளையாட்டா? இப்ப நாம இருக்கிற நிலைமையில இப்ப நமக்கு விளையாட்டெல்லாம் தேவையா? நாமனா மறுபடியும் பூதலோகத்துக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் உங்க யாருக்குமே இல்லையா? இல்லப்பா, இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரி சரி, போங்க. போடா. போங்க. பாஸ், எங்க வீட்ல நான் ஒரு சின்ன துரும்பு கூட தூக்குறது இல்ல. என்ன போய் 30 கிலோ வெயிட் தூக்க வச்சிட்டீங்களே. நான் மட்டும் என்ன இதுக்கு முன்னாடி 1000 படி கண்ணம் மாதிரி கோவர்த்தன மலையை தூக்கிட்டு இருந்தேன். நானும் ராயல் ஃபேமிலி தான், தெரிஞ்சுக்கோ. சரி, சும்மா முனகாத, நானே தூக்கிறேன். பாஸ் 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 பாஸ், உங்களுக்கு ஒண்ணு ஆகலையே? குச்செல்லாம் விசாரிக்கிறியா? இப்ப என்ன பிடிச்சி இழுக்கல, உனக்கு ஏதாவது ஆயிடும், ஜாக்கிரதை. வாங்க பாஸ். பாஸ் வாங்க பாஸ். என்ன பாஸ் திரும்பி நிக்கிறீங்க? லில்லி, அதுதான் இழுக்குதுன்னு தெரியுது இல்ல, அதனாலதான் திரும்பி நிக்கிறேன். நீ போய் கேட்டு தர, நான் பின்பக்கமாவே உள்ள வந்துடுறேன். ஓகே பாஸ். பாஸ் வாங்க பாஸ். என்ன பாஸ் மறுபடியும் ஓட்டிக்கிட்டீங்க? ஐயோ, நீ வருத்தப்பட்டது போதும், என்ன இழுத்து விடு லில்லி. வாங்க பாஸ். பாஸ் வாங்க. பாஸ், எனக்கு என்னவோ இந்த காந்தி ஐடியாவை கொடுத்துருக்க கூடாதுன்னு தோணுது. நினைச்சு சுமக்கிற கதை ஆயிப்போச்சு. ஏய், வருத்தப்படாத, அதான் காந்தத்தை அருமனாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துட்டோம்ல. ஆமா, அதுக்குள்ள காந்தம் ஆட்டோல ஒட்டி, ஆட்டோவை ஸ்டார்ட் பண்ணும்போது சைடுல இருந்த பைக்ல ஒட்டி, பைக்கை கிராஸ் பண்ணும்போது கார்ல ஒட்டி, எத்தனை பேருக்கிட்ட எவ்வளவு பேச்சு. அதெல்லாம் போதாதுன்னு இந்த கேட்ல வேற ஒட்டிக்கிச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ். இதே கஷ்டம்ன்றிய, நான் இப்போ இதை உள்ள கொண்டு போய் வைக்கணும். இது எது எதில் ஒட்டிக்குதோ, எது எது இதில் வந்து ஒட்டிக்கு போதோ, ஒண்டி ஆளா நின்று அல்லாடணும்னு நினைச்சாலே கடவுளே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது லில்லி. உனக்கு பணம் வேணும், அதனால சிரிக்கிற. எனக்கு ஹைட்ரோ பாம் வேணும், அதனால கஷ்டப்படுறேன். சரி சரி வா. என்ன வா? போட்டிக்குள்ள கார் நிக்குது, கார்லயா கொண்டு போய் ஒட்டி வைக்க போறீங்க? ஐயோ, அப்ப இன்னும் கிழமை கிளம்பலையா? பாஸ், ஐயர் அவசரத்துக்குலாம் அமாவாசை வராது. விஞ்ஞானி வெளியில போற வரைக்கும் நாம அங்க ஒளிஞ்சுக்கலாம், வாங்க. லில்லி, இதை தனியா தூக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். சரி வாங்க. ஐயோ லில்லி, கிழவன் போகட்டும், அது வரைக்கும் மறைஞ்சு நிக்கலாம். மாறு வலி இது எனக்கு.
ஜீனி பத்திரமா பாத்துக்க. ஓகே மாஸ்டர், கவலைப்படாம போயிட்டு வாங்க. டிரைவர் வண்டி எடுப்பான். பாத்து பாஸ், பாத்து பாத்து. லில்லி, கிழவன் போயிட்டான். நான் போய் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். நீ என்ன பண்ற? வழக்கம் போல இங்கேயே வெயிட் பண்ணு. நான் பின்பக்க வழியா போய் அந்த ஹைட்ரோ பாம்பை எடுத்துட்டு வந்துடுறேன். இப்ப எதுக்கு பாஸ் கதா கலைச்சுப்போம்? போங்க பாஸ். நான் குதிச்ச உடனே அதை கொடு. அப்படிங்க பாஸ். ஃபுல் வெயிட்டே மேல போடாத. பாத்து பாஸ், பாத்து. கடவுளே, என்னை ஏன் தான் இப்படி சோதிக்கிறியோன்னு தெரியலையே. அந்நியர்கள் யாரோ அத்துமீறி வீட்டிற்குள் நுழைந்திருக்கிறார்கள். உடனடியாக தடுத்தாக வேண்டும். என்ன பழி வாங்குறதுக்குன்னே லில்லி இப்படி ஒரு ஐடியா கொடுத்துருப்பா போல் இருக்குது. டெல்லி ஃபுல் சாவியை கொடுக்க மறந்துட்டாலே. இப்போ என்ன செய்யறது? பகல்ல எப்பவுமே இது திறந்தானே இருக்கும். டைப் பண்ணி பார்ப்போம். எதுக்கு அந்த குட்டி பிசாசுக்கு பயப்படணும்? நம்ம கிட்ட தான் இவ்வளோ பெரிய ஆயுதம் இருக்கு. இன்னைக்கு ரெண்டுல ஒன்று பாத்திர வேண்டியதுதான். நல்ல வேலை, இங்கே பெருசாக ஒட்டிக்கிற மாதிரி இரும்பு சாமான் எதுவுமே இல்லை. ஆஹா, பிசாசு இந்த வழியாக தான் வருது. வர வழியில் இந்த காந்தத்தை வச்சுட்டா லபக்குன்னு வந்து ஒட்டிக்கும். அதான் கரெக்ட். அப்பா, என்ன இது? தேவையில்லாத ஒரு காந்த கதிர்வீச்சு என்ன தாக்குது. திடீர்னு ஏதோ வெயிட் போட
போட்ட மாதிரி இருக்கே. அ, ஆ, என்னோட சாஃப்ட்வேர் ஏனோ தாறுமாறா வேலை செய்யுது. சர்க்கியூட் கொலாப்ஸ் ஆகுது. பேட்டரி சர்ன்னு டவுன் ஆகுது. என்னாச்சுன்னு தெரியலையே. கை கால அசைக்க கூட ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருக்கும் இருக்கும், அப்படித்தான் இருக்கும். என் வேலை முடிகிற வரைக்கும் நீ அப்படியே இரு. உள்ள யாரோ ஊடுருவி போய்கிட்டு இருக்கிறதா என்னோட மெமரி சொல்லுதே. ஐயோ, என்னால மூவ் ஆக முடியலையே. என்னை உலக கோடீஸ்வரர்கள் லிஸ்டில் சேர்க்க போகும் என் அருமை ஹைட்ரோ பாமே, நீ எங்க இருக்கிற? ஆஹா, என் அருமை ரசாயன புதையலே, நீ இங்கேயா இருக்கிற? இதோ இப்பவே உங்ககிட்ட வரேன். ஆஹா பாலு, அருமை நாயகம், எனக்காகவே இப்படி ஒரு அரிய பொக்கிஷத்தை எவ்வளோ அற்புதமாக உருவாக்கி வச்சிருக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் அருமை நாயகம். ஏதோ ஒரு விரோதி என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான். வேற வழி இல்ல, எமர்ஜென்சி மோட ஆன் பண்ணுவோம். ஆன் ஆயிடுச்சு. உள்ள போவோம். எவ்வளோ நேரம் தான் ரசிக்கிறது இதை? அருமை நாயகம் வரத்துக்குள்ள பாம் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆக வேண்டிதான். என்ன இது? பாம சுத்தி ஒரு வளையம், எடுக்க முடியாதபடி இதை சுத்தி ஒரு சில்மிஷம் பண்ணி வச்சிருக்கிறானே. ஐயோ, இதை இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே. சுவிட்ச் எங்க இருக்குன்னு தெரியலையே. எமர்ஜென்சி மோட்ல கூட நம்மளால நல்ல முறையில செயல்பட முடியலையே. நம்ம மேல ஏதோ காந்த கதிர்வீச்சு பலமாய் இருக்குது. அட பாவி பிசாசு, அவ்வளோ வெயிட்டையும் தூக்கின உள்ள வந்துடுச்சு. யாரது ஹைட்ரோபாம் டேபிள் கிட்ட நிக்கிறது? யாரது? யாரது? மரியாதையா வெளியே வாங்க, இல்லைன்னா சுற்றுவேன். ஐயோ, விரோதி தப்பிச்சிட்டான். சரியான சமயத்துல வந்து ஹைட்ரோபாம காப்பாத்திட்டேன். மாஸ்டர் வர்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது.